இல்லையா? கூடி வந்த யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இல்லையா? மத்திய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். மத்திய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 16. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். படிங்க. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆமென். அல்லேலூயா. எப்படி எந்த மாதிரி என்னை பின்பற்ற கடவுள் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த நாளே ஆவியானவர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்னை பின்பற்ற கடவன். இந்த நாள் ஆவியானவர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்னை பின்பற்ற கடவன். பின்பற்ற கடவன் என்று சொன்னாரு. அப்படி எந்த மாதிரி நாம் அவரை பின்பற்ற வேண்டும்? முதலாவது மத்திய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். போதும். முதலாவது தன்னைத்தானே வெறுத்து என்று அவர் சொல்கிறார். பின்பற்றி வர கடவன். அவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றி வர சொல்கிறார். அப்படின்னா யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 20. பாருங்க, தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலோ தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். படிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலோ தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகளை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்ப என்னத்தை கர்த்தர் வெறுக்க சொல்லுகிறார்? தனக்கு உண்டானவர்களை எல்லாம் என்ன பண்ணணுமா? வெறுத்து விட வேண்டும். தனக்கு எதை செய்கிறோமோ, எதை நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோமோ, எதை நம்ம செய்கிறோமோ, எதை நம்ம கட்டுகிறோமோ அதை அவர் வெறுத்து விட சொல்லுகிறார். எதையெல்லாம் நம்ம வெறுத்து விட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் வெறுத்து விட வேண்டும். இல்லையா? ஆமா, தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியத்தை நம்ம வெறுக்கணும். தேவனுக்கு வெறுக்கிற காரியத்தை நம்ம பிரியமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியலையா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறது நம்ம வெறுக்கணும். தேவனுக்கு வெறுக்கிற காரியத்தை நம்ம பிரியமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்னா நம்ம இடத்துல என்ன வெறுக்கிறோமோ கரெக்டா பிரியப்படுறாரு. கர்த்தர் எந்த காரியத்தை வெறுக்கிறாரோ நாம் அதை என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வெறுக்கிறாரா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சிட்டு கூடாது. அவர் வெறுக்க காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெறுக்கிறீங்களா, அப்ப எனக்கு அது பிடிக்குது ஆண்டவர் சொல்லணும். கர்த்தர் எது பிரியப்படுறாரோ ஆண்டவர் அதை வெறுக்கிறேன்னு சொல்லணும். இந்த இடத்துக்கு போகாதே, செய்யாதே, உடன்படிக்கை கைகுள்ள அப்படி இப்படி சொல்றாரா, அது என்ன சொல்றாரு, பிரியப்படுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரியப்படுற காரியத்தை ஆமான்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்படின்னு என்ன போட்டிருக்குது? கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப இன்னதென்று, அப்ப கர்த்தருக்கு பிரியமான இன்னதென்றுனா நமக்கு என்னது? வெறுக்கிற காரியம். நம்ம எது வெறுக்கிறோமோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இல்லையா?
பாத்துக்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். அப்ப நீ எதையெல்லாம் நீங்க கர்த்தருக்காக நீ வெறுக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதுதான். அல்லேலூயா. புரிஞ்சுதா? எதாவது நீங்க வெறுக்கிறீங்களோ கர்த்தருக்கு பிரியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தாவே உங்களுக்கு பிரியமான செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு பிரியமான செய்ய நடத்துங்க, உங்க அவரு பிரியம் இல்ல. நீ எதெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்களா அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆயத்தை கட்டடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு அவருக்கு பிரியம். அப்படியா? என்ன நடந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் தான் முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதி தேடும் போது என் மகன் தனக்கு ஜீவனுக்கு கொண்டானது என்ன பண்றது நேசிக்கல, விரும்பல, அவன் முதலாவது என்னை தேடி வந்திருக்கிறான்னு கர்த்தர் அதை தானே பிரியப்படுவார். அதைதான் பிரியப்படுவார். ஆமா, பிரியமான செய்யும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார். அவருக்கு பிரியமான செய்யும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன வெறுத்து விட்டுறணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வெறுக்கும் போதுதான் அவரு பிரியப்படுவார். இல்லையா? அப்ப என்ன சோதித்து பார்க்க வேண்டும். தன் ஜீவனை நேசிக்கிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என்ன பண்ணுமா? தன்னைத்தானே வெறுத்து விட வேண்டும். தனக்கும் சேர்த்து வைக்கிறது, தனக்கும் கட்டி வைக்கிறது என்ன பண்ணுமா? அதை வெறுத்து விட வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து. இரண்டாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். போதும். இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர அவனுக்கு விரும்பினால் முதலாவது என்ன பண்ணணுமா? அவனை தன்னைத்தானே அவன் வெறுக்க வேண்டும். இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, சிலுவையை சுமந்து கொண்டு வராதவன், பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரமா நல்லங்கிறாரு. சிலுவை சுமக்கிறது ஈஸியா கஷ்டமா? அதனுக்கு டாலர் மாதிரி எடுத்து சுமந்து போயிட்டே இருக்கலாம். அப்படியா? சிலுவை சுமக்கிறது ஈஸியா கஷ்டமா? சிலுவை சுமந்தாரா? அப்படியே தூக்கிட்டு அப்படியே தோழிச்சுட்டு தூக்கிட்டு போனாரா? எத்தனை தூக்க முடியாம எவ்வளவு பாரப்பட்டு கீழே விழுந்து தூக்க முடிய அடிச்சு காயப்படுத்தி அவரை பாருங்க. சிலுவை என்கிறது ஒரு பாரம், சுமை. அது கர்த்தர் மேல வச்சாரு, இயேசு மேல சுமந்து போனார். எல்லாம் மேடு இறக்கம் கல்லு முள்ளு எல்லாவற்றிலும் இது அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார். ஆமா, சுமார் ஒரு 120 கிலோ இருக்கும் அந்த மரம். அந்த மர சிலுவை 120 மேல இருக்கும். அது அவர் சுமந்து கொண்டு போனார். பாத்தீங்க, அதாவது தன் சிலுவையை சுமந்து கொண்டு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு அப்புறம் என்னை பின்பற்ற கடவுள். எனக்கு சுமை வேண்டாங்க, எது வேண்டாங்க, நான் அப்படியே நான் ஒண்ணுவேன் வந்துட்டு அப்படியே போவான்னு சொல்ல. தன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னார். இல்லையா? பாருங்க, ஒரு தேசத்துல ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில என்ன அப்படின்னா, சில போட்டியில வைப்பாங்க. அதெல்லாம் அந்த போட்டியில ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சிலுவை சுமந்து போகணும். சிலுவை சுமந்து ஒரு காலகட்டத்தில் கடக்கும் போது கடக்கிறவனுக்கு யாரெல்லாம் அந்த சிலுவை சுமந்து கடந்து போறாங்களோ அவங்களுக்குள்ள தேசத்துக்கு ராஜாவாக நியமிக்கிறாங்க. 130 தேசம் இருக்குதுன்னா ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு ராஜா நியமிக்கிறாங்க. அப்படிதான் தேர்வு செஞ்சு ராஜா வைப்பாங்க. அதுல ஒரு 5 வாலிபர்கள் நான் இந்த பங்கு கொடுறேன்னு சொல்லி பங்கு பெற்றார்கள். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த 5 வாலிபர்கள் சின்ன சின்ன போட்டியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. 5 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. கடைசியாக ஜெயிச்சவங்களுக்கு சிலுவை கொடுக்கப்படுகிறது. சிலுவை கொடுக்கப்படுகிறது. கவனிங்க, இங்க பாருங்களாம். அப்போ என்ன பண்றாங்க, சிலுவைனா இப்ப கையில் வைக்கிட்டு போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை சொந்தாரோ அதே மாதிரி நல்ல பெருசா, அகலம் 6 அடி, நீளம் 12 அடி,
இப்படியாக தோல் வச்சுக்கொண்டு போகணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் அந்த சிலுவை. முதலாவது போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் போனாங்க. ஆனா அவங்களால போக முடியல. ரொம்ப பாரம், தோள்பட்டையெல்லாம் வலி, தூக்கிட்டு போக முடியல. அப்படியே கீழே தூக்க முடியல. என்ன பண்ணா, முதலாவது போறவன் அந்த 12 அடியில கொஞ்சம் கட் பண்ணிட்டான். அப்ப கொஞ்சம் என்னாச்சு, சும்மா குறைஞ்சிச்சு. பரவாயில்லையே அப்படின்னு. அதுலயும் என்ன பண்ணா, போக முடியல. மறுபடியும் என்ன பண்ணா, வெட்டினாங்க. அப்படியே கொஞ்சமா அறுத்தாங்க. 3 பேரு அவனை பார்த்து பரவாயில்லையே நல்லா இருக்கு சொல்லி கொஞ்சமா அந்த நீளத்தை வெட்டி 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 தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கரையோடு ஒட்டி கொண்டு வந்து அந்த கீழ்பாகம் அப்படியே கால் பக்கம் தொடப்பக்கம் அப்படி கொஞ்சமா வந்து சிறு என்னாச்சு, சிறுசாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டானுங்க. பரவாயில்லையே, சிலுவை ரொம்ப குறைஞ்சனால ஈஸியா இருக்குது, தூக்கிட்டு போறமேனு அப்படி சந்தோஷமா போய்கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் ரொம்ப பாரப்பட்டு, துக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, கண்ணீர் வேதனையோட எப்படியோ நான் சிலுவை சுமந்து போகணும்னு சொல்லி அந்த சிலுவை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருந்தான், மெதுவாக பொறுமையாக. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, இவனுக்கு முன்னாடி சிலுவை சுமந்து கொண்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த 4 பேரு அவங்கனால தாண்டி போக முடியல, நின்றுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு முன்னாடி போனதுனால அவன் போக முடியல. ஆனா இவனுக்கு பின்னாடி வந்தவன் பொறுமையாக சிலுவை சுமந்து கொண்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இப்ப 5 பேர் எங்க இருக்கிறாங்க, ஸ்பாட்ல நிக்கிறாங்க. இந்த 4 பேர் எப்படி போறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த இருக்கிற இடத்துக்கும் அங்க போற இடத்துக்கு இடையில என்ன பெரிய பள்ளம். அந்த கடைசியா வந்த என்ன பண்ணா, அந்த சிலுவையை எடுத்து அப்படியே அந்த பள்ளத்து மேல வச்சு அந்த முன்னாடி இருக்கிற சிலுவை அந்த பக்கமும் பின்னாடி இந்த பக்கம் வந்து என்ன பண்ணா, அதுல ஏறி அவன் போயிட்டான். ஆனா 4 பேர் சிலுவையை கட் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த சிலுவை பள்ளத்துல போட முடியல. ஏன்னா என்னாச்சு, நீளத்தை பூரா கட் பண்ணிட்டாங்க. பாருங்க, இப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த போட்டியோட இது. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் அந்த சிலுவையை அந்த சைடு போட்டோம்னா என்ன ஆகும், தடுப்பு சுவர் மாதிரி வந்துடும். அது மாதிரி ஏறி அந்த சைடு போயிடலாம். பாத்தீங்களா, நிறைய பேர் பார்த்தோம் அந்த ரோட்டு பக்கத்துலாம் என்ன பண்ணுவாங்க, குழி வெட்டும் போது அதை தாண்டி போறதுக்கு ஒரு பனைமர பட்டை என்ன பண்ணுவாங்க, பலகை வைப்பாங்க நம்ம தாண்டி போடுறதுக்கு. அதே சிறுசா கட்டுன்னு வச்சா உள்ள நிக்குமா? அப்ப கட்டை இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு நீளமா தான் வைக்க முடியும். இப்படித்தான் அந்த சிலுவையை கொடுத்து என்ன பண்ணாங்க, 5 பேர் அனுப்பிச்சாங்க. அது பாரம் என்று அவன் நினைத்து கொஞ்சமா கட் பண்ணி போயிட்டான். கடைசியில பார்த்தோம்னா போன இடத்துக்கு அவங்க போய் சேர முடியல. ஆனா இந்த ஒரு வாலிபனும் அந்த சிலுவை சுமந்து பாரப்பட்டு எப்படியாவது நான் போட்டியெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி போய் அந்த சிலுவை வழி இல்லாதனால அவன் ஒரு தடத்தை உண்டாக்கினான். அந்த சிலுவை அந்த பக்கம் போட்டு அவன் கடந்து போயிட்டான். தேசத்துக்கு அவன் ராஜாவாக சிங்காசனமாக ஆளப்பட்டான். இல்லையா, நம்மளுடைய பாதையில நமக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பலகு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை போவதற்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கஷ்டம், கண்ணீர், துன்ப, வேதனை எனக்கெல்லாம் வேண்டாம். புதிமுட்டு அதிகமா இருக்குது, உள்ள பிரச்சனை பெருசா இருக்குது, ஐயோ இந்த சிலுவையா பாரம், கானூன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை எனக்கு பயங்கரமா பாரமா இருக்குது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லாம அப்படியே ஜாலியா சந்தோஷமா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி என்ன சொல்லுங்கன்னா கிடையவே கிடையாது. பாடுகள் மத்தியில் தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த சிலுவை சுமந்து போனவன் ராஜாவாக மாறினான் பிரதேசத்துக்கு. எப்படியா, நம்முடைய வாழ்க்கையிலும் தன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை சுமந்துதான் பின்பற்ற முடியும். எனக்கு எந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாது. சிலர் பார்த்தா ஜெயிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு துன்பம், கஷ்டம், கண்ணீர் எனக்கு எதுவுமே எனக்கு வரக்கூடாது அப்படி எல்லாம் ஜெபம்னு ஆண்டவரை கேட்கவே மாட்டார். கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், அந்த மத்தியில தான் என்னை பின்பற்ற வர கடவன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆமா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். பாருங்க, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருச்சான், அவன் குமாரன் குமாரத்தைகளையும் பெற்றான்.
பாருங்க, அவனும் என்ன யாரு அவன்? குடும்பஸ்தன். அவனுக்கு மனைவி பிள்ளை எல்லாம் இருந்தது. குடும்பம்னா பிரச்சனை தானே? ஆமாவா? குடும்பம்னாவே பிரச்சனை. மெத்துசலாம் அவன் மனைவி ஒரு பிரச்சனையா இருக்கும், பிள்ளைகள் பேத்தி எல்லாமே ஒரு பிரச்சனையா இருப்பாங்க. அவன் குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை செலவுல கவனிக்கணும், வேலை கவனிப்பு, வீடு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனை போட்டா இருக்கும். ஆனா அந்த குடும்பத்தில் மத்தியிலே வாழ்கிற அவன் 300 வருஷம் தேவனோடையே சஞ்சரிச்சான். எப்படி சஞ்சரிச்சுப்பான் பாத்தீங்களா? சிலுவை சுமந்தான். குடும்ப பிரச்சனை பாரம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அதன் மத்தியிலே அவன் தேவனோட சஞ்சரிச்சான். இல்லையா? ஆமா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்த கொண்டு என்னை பின்பற்றுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? என்னை பின்பற்ற வேண்டும். ஆமா, அதுவும் லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன போட்டுருதுங்க? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து. சும்மா இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு விட்டுறது கிடையாது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தர்களை பின்பற்ற கடவன். அப்ப வருஷத்துல 365 நாள் என்ன வேணுமா? அனுதினமும் சிலுவை இருக்குன்னு தான் சொல்றாரு. ஒரு நாள் சந்தோஷமா எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இல்ல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில நீ உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அதன் மத்தியில் நீ என்னை தேடுவாயாக, அதன் மத்தியில் என்னையே நீ பின்பற்றுவாயாக. எனக்கு 3 வருஷம் போடுறது ஆண்ட கூட சஞ்சரிச்சான். நம்மளால 1 மணி நேரம் கூட இருக்க முடியல. 1 மணி நேரம் கூட கத்தோட செலவிட முடியல. அந்த 1 மணி நேரம் 1000 பிரச்சனை, போராட்டம். நாளைக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு என்ன பண்ணுவேன், இது போச்சு அது போச்சு, பிரச்சனை. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அது உனக்கு சிலுவை. அந்த சிலுவினை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லுகிறார். இதனால கர்த்தருடைய வார்த்தை என்னை பின்பற்ற கடவன். அது எப்படி பின்பற்றோம்னா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அவர் கடவுள் சொல்றார். பாருங்க, எனக்கு சிலுவை எல்லாம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், போராட்டம் வேண்டாம். இன்னும் சொல்லுவாங்க, எனக்கு குடும்பமே இல்லைன்னா நான் அப்படியே கர்த்தரை பின்பற்றி வருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. சிலுவின் மத்தியில தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இல்லையா? சிலுவின் மத்தியில தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் ஜனங்களை வனாந்தர பாதையில கூட்டிட்டு போனாரு. எதற்காக கூட்டிட்டு போனாரு வனாந்தர பாதையிலே? எதற்காக கூட்டிட்டு போனார் வனாந்தர பாதையில? பவுல்னு சொல்றான், எந்த நேரத்திலையும் எனக்கு எதையும் செய்ய புரியும், இல்லைனாலும் கம்முன்னு இருப்பேன், இருக்கும்போதும் கம்முன்னு இருப்பேன். அந்த மாதிரி வனாந்தர பாதையில கர்த்தர் நம்மளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார். அங்க வறட்சி இருக்கும். என்னாச்சு? ஆண்டவரே தண்ணி இல்ல, வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். தண்ணி இல்ல, பரவாயில்ல. ஆனா ஒரு காலத்துல என்னாச்சு? தண்ணி பயங்கரமா இருக்குது, நீருற்று, சோத்துக்கு இல்ல, சாப்பாடு இல்ல. ஆண்டவரே நாங்க என்ன பண்ணாங்க, மீன் சாப்பிட்டோம், மச்சி எல்லாமே சாப்பிட்டோம். இங்க எனக்கு என்ன ஒரு நான்வெஜ் கூட இல்ல. அதுதான் நான்வெஜ் இல்ல, இறந்துருவாங்களா, இல்ல மறிச்சு போவாங்களா? அதான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கு. அதான் கர்த்தர் வனாந்தர பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. இருக்கும்போதும் சாப்பிட வேண்டும், இல்லாத போது தாழ்ந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் நமக்கு என்னணும் தெரிஞ்சிருக்கணும். நான் யார் தெரியுமா? பச்சைக்கு பிறகு முன்னாடி எங்க அப்பா தெரியுமா? டாட்டா பிர்லா யார் தெரியுமா? அப்படி இப்படி நான் எப்படி வாழ்ந்து தெரியுமா? நான் தான் செல்ல புள்ள, அப்படி இருந்தேன், செல்வாக்கா இருந்தேன். இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, அப்படிலாம் புலம்பிட்டே கூடாது. அப்ப இருந்தது, இப்ப இல்லையா? கத்துக்கணும். அத சொல்ல கர்த்தர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பிரச்சனை போராட்ட மத்தியிலே நீ என்னை தேடு, என்னை பின்பற்றணும். அப்ப அவர் சொல்றாரு என்னை பின்பற்ற கடவுள்னா அவரு என்ன செஞ்சாரு? ஒரு தலைவர் என்ன பண்றாங்க, தொண்டர்கள்ல
தலைவர் பார்த்தா எல்லாமே செய்வாங்க. அப்ப தலைவர் என்ன பண்ணிக்கணும்? முதலாவது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்து எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் சீசர்களுக்கு. அதே மாதிரிதான் இங்க இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்ற கடந்து சொல்லி அவர் சும்மா சொல்லிட்டு போகல, அவர் செய்து முடிச்சு விட்டார். அவர் செய்து காமிச்சாரு. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அவருடைய 2-3 வசனம். என்னை பின்பற்ற வர கடவுள் என்று சொல்லி அவர் என்ன பின்பற்றி போறளவுக்கு அவர் செஞ்சு வச்சுட்டு போனாரு பார்த்தோம்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அவருடைய 2-3 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, தமக்கு நூற்று படிங்க மறுபடியும். தமக்கு முன் வைத்திருந்த, பாருங்க, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? தனக்கு முன் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு முன்பாக ஒரு அவமானம் இருக்கிறது. படிங்க. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், பாருங்க, கர்த்தருக்கே சிலுவை, இயேசுவே என்ன சிலுவை சகிக்கிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, எனக்கு அந்த பிரச்சனைலாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் ஆகாது ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த சோதனையும் வரக்கூடாது, நான் அப்படியே எந்திரி போனாமா, அப்படியே போகணாமா, அப்படியே வரும். அந்த மாதிரி நடக்காது. சோதனை பாத்தீங்கன்னா, சோதனை வராமல வரக்கூடாதுல்ல ஜெபம் முடியாது. அந்த சோதனையை என்ன பண்ணணுமா? ஜெயிப்பதற்கு அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அங்க பாருங்க என்ன சொல்லுகிறார் அவரு, சிலுவையை சகித்து தேவ சிங்காசனத்தில், பாருங்க, அந்த சிலுவையின் மத்தியில் தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார். இல்லையா? இயேசு கிறிஸ்துவே சிலுவை சுமந்துதான் சிங்காசனத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. 3வது வசனம். ஆகையால் நீங்கள் பாருங்க, சிலுவை இருக்குது, எனக்கு அது இருக்குது, அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு வந்து துன்பம் துக்கம் எல்லாம் அவரே சகிச்சிருக்கிறாரு. நீங்க அவரை நினைச்சுக்கீங்க. அவரை மாதிரி உங்களை யாரும் குடும்பத்துல இல்ல. அடிச்சாங்களா? உங்களை அடிச்சாங்களா? வாரில் அடிச்சாங்களா? முள்முடி சுட்டப்பட்டாங்களா? உங்களைய ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவரே அதெல்லாம் சகிச்சிருக்கிறாருன்னா நீங்க அதை நீங்க நினைச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை வர பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய பாடே கிடையாது. கடன், நோய், வியாதி, அதை நினைச்சிட்டு ஐயோ சிலுவை சிலுவை இதெல்லாம் பாரம் எல்லாம் தாங்க முடியல, அதெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு மேலாக சகிச்ச இயேசு கிறிஸ்துவை நீங்க நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். இல்லையா? இல்லையா? யாருங்க? நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். பாருங்க எப்படின்னு. இயேசு கிறிஸ்து சிலுவையில சகிச்சு பொறுமையா இருந்து அவரு வெற்றி பெற்றது போல நீங்க என்னமா சகிச்சு வெற்றி பெற்று அவரை நீங்க நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அவரை நீங்கள் நினைவு கூற வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. பிலிப்பியர் அதிகாரம் பாருங்க 2 முதல் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. அவருக்கு என்ன சிந்தை இருக்கோ அந்த சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, படிங்க. அவர் பாருங்க, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் தம்மை தாமே வெறுத்தாரு. என்ன வெறுத்தாரு? நான் குமாரன், நான் தேவனுடைய குமாரன், சிங்காசனம் வைக்கப்படுது என்று அந்த குழப்ப என்ன வேலை, அவர் தன்னைத்தானே வெறுத்தார். படிங்க.
அடிமையின் ரூபத்தெடுத்து ம் மனுஷ சாயலானார். ம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே 8 வரைக்கும் படிங்க. ம் படிங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய உலகம் யாவும் முடங்கும்படிக்கும். பாருங்க, சிலுவையின் மரண பரிந்த வரைக்கும் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு, சிலுவையை சகிச்சாரு. ஆமா, நான் தேவகுமார் என்று அந்த கொள்ளையாட பொருள என்ன வேலை, பிதாவின் குமார் என்று அவர் நினைக்கவே இல்லை. தாழ்த்தினார், தம்மை தாழ்த்தினார், வெறுமையாக்கினாரு. இதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே பிதாவை உயர்த்தினார். அவர் செஞ்சு சொல்லிட்டு போய்கிறாரு. அவர் செய்தார், சொல்லி முடித்தார் நமக்காக. இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. பாருங்க, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறாரு. அவர் பாடுபடாம, சிலுவை சுமக்காம அவர் எதுவுமே செய்யல, நமக்காக பாடுபட்டிருக்கிறாரு. நீங்கள் அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி வைத்து போனார். பாருங்க, நமக்கு ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மாடல். ஏன் அப்படி சொன்னாரு? என்னை பின்பற்ற கதவுன்னு. ஏன்னா அவர் செய்து முடித்தார், செய்தார். அவர் ரோல் மாடலா செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனாலும் என்னை நீங்க பின்பற்றுங்க. நான் சிலுவை சுமந்து சகித்தது போல தன்னைத்தானே விரும்பியாக்கி தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து அனுந்தமும் நீங்க எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவதனால் இதால் தேவன் உங்களை உயர்த்துவார். முப்பில் இருக்கிறவங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைப்பார். அல்லேலூயா. அதுக்குதான் சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவர்கள். என்னை நீங்க பின்பற்றுங்க. நீ என்னை நீங்க பின்பற்றீங்கன்னா இதாவது என்னை உயர்த்தது போல உங்களையும் உயர்த்துவார். தன்னைத்தானே வெறுக்கணும். முதல்ல தன் நம்ம ஜீவனுக்காக இதையெல்லாம் நேசிச்சு வைக்கிறோமோ அதெல்லாம் என்ன வெறுக்கணும். தன் ஜீவனை இழந்த போக அதை ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அனுதினமும் என்ன பண்ணணுமா? தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவுள். அப்படி தன்னை தானே வெறுத்து சிலுவை சுமந்து அவரை பின்பற்றி நம்ம என்ன செய்வான்னா, கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுபவர்கள் யாருங்க? கிறிஸ்துவனுடையவர்கள். அவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைஞ்சிருக்கிறாங்க. ஆமா, மாம்ச ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைஞ்சிருக்கிறாங்க. தன்னைத்தானே வெறுக்கும் போது மாம்சத்தினோட ஆசைகள் நமக்கு வருமா? இச்சை வருமா? வராது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாங்க? சிலுவையிலே அவர்கள் அறைந்திருக்கிறார்கள். இல்லையா? அப்படி தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றன்னு சொன்னாரு. இதான் எப்படி செய்ய முடியும்? நம்ம தன்னைத்தானே வெறுக்க முடியுமா? சிலுவை சுமக்க முடியுமா? ஐயோ, இந்த பாடு போன சாமி, எப்படா இந்த இது பிரச்சனை தீருமோ? அது சிலுவைதான். ஆனா என்ன பண்ற? சிலுவைய சகிக்கிறது இல்ல.
நானும் சகிக்க முடியாது, எனக்குல பெருசு அப்படிலாம் இல்லை. ஆனா இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா, மீண்டுமாக படிங்க 16ஆம் அதிகாரம், மத்திய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து பின்பற்ற எப்படி முடியும் அப்படின்னா, மத்திய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பாருங்க, பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் வர விரும்பினா மட்டும்தான் தன்னைத்தானே வெறுக்க முடியும், தன் சிலுவையை சுமக்க முடியும். விரும்பாம கர்த்தரை பின்பற்றி வர விரும்பாதவன் தன்னைத்தானே வெறுக்க மாட்டான், சிலுவை சுமக்க மாட்டான், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டான். இல்லையா? இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரை பின்பற்றி வருவதற்கு விரும்ப வேண்டும். அவரை இங்க எல்லாம் நினைப்பாருங்க, அவரை பின்பற்றி வர விரும்பணும். ஆண்டவரே உங்களை பின்பற்ற விரும்புறங்கிற மட்டும்தான் தன்னைத்தானே வெறுக்க முடியும், சிலுவையை என்ன அனுதினமும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற முடியும். அவரை பின்பற்றி வர அவனுக்கு மனசு இல்லைன்னா தன்னைத்தானே என்ன பண்ண மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. தனக்கு என்ன வேணுமோ, தன்னோட ஆசை, தன்னோட மாம்சு, அதுதாங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. சகிக்க மாட்டாங்க. எனக்கு சகிப்புத்தன்மை எனக்கு வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு எனக்கு துன்பம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. சிலுவையை சுமக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போனால்தான் கர்த்தர் நிறுவனமா உயர்த்துவார். தன்னைத்தானே வெறுக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை பின்பற்றி வர விரும்ப வேண்டும். தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்தான், விரும்பினால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். விரும்பினா எதுவே நடக்காது. ஆகையால் இந்த நாளில் கர்த்தர் வார்த்தை வருகிறது, என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னால் வருவதற்கு மனம் இருக்க வேண்டும், வருவதற்கு விருப்பம் இருக்க வேண்டும். அப்படி விரும்பி யார் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுவதற்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. நிக்கலாம்.